இன்னைக்கான தலைப்பு என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்பிக்கை துரோகம் எப்படி ஹேண்டில் பண்ணுறது சொல்லுங்கள். அண்டு ஆல்சோ செல்ஃப் லவ் எப்படி நமக்கு நாமே செலுத்துறது அப்படின்றத பற்றி சொல்லுங்கள் அப்படின்னு ஒரு ஃபாலோவர் கேட்டிருக்காங்க. ஓகேங்களா? சரி, ஃபஸ்ட்டு நம்ம போவோம். நம்பிக்கை துரோகத்தை எப்படி ஹேண்டில் பண்ணுறது அப்படின்ட்டு. ஓகே, நம்பிக்கை துரோகம் ஏன் நிகழ்கிறது அப்படின்னு நம்ம பார்த்தா, நம்பிக்கை வைப்பதனால் நிகழ்கிறது அப்படின்றது பதிலாகாது. நம்பிக்கை துரோகம்ன்றது மெயினான ரீசன். நம்பிக்கை வைக்கப்பட வேண்டியது மீது நாம் நம்பிக்கை வைக்கப்படவில்லை, அதுதான் இப்போ பிரச்சனை. அதனால தான் இந்த நம்பிக்கை துரோகம் இதெல்லாம் நிகழுது. அதாவது என்ன சொல்லணும், தெளிவாக சொல்லணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போது நம்ம லைஃப் அப்படியே எல்லாமே ஸ்டெடியாக நடக்க வேண்டிய நல்லதாகவே நடக்குது, நம்பிக்கையாகவே நடக்குது, எல்லாம் ஸ்மூத்தாக போச்சுன்னு வச்சுக்கோங்களேன். நம்ம என்ன பண்ணுவோம், எல்லாம் கரெக்டாக தானே போகுது, இதுக்கப்புறம் என்ன இருக்குது நம்ம மாற்றிக்கிறதுக்கு, இல்லை இது பண்ணிக்கிறதுக்கு, அதுக்கு மேலே நம்ம அப்கிரேட் பண்ணிக்கிறதுக்கு, உயர்த்திக்கிறதுக்கு என்ன இருக்குது, எல்லாம் சூப்பராக தானே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஒரே இடத்துல நாம் அமர்ந்துப்போம். புரியுதுங்களா? அப்படியே உக்காஞ்சிப்போம், அந்த இடத்துல ஸ்டாப் ஆகிடுவோம். ஆனால் அதுதான் இப்போ பிரச்சனை. அதுக்காக நாம் இந்த பூமிக்கோ இந்த பிறவி எடுத்து நாம் வரலை. ப்ளீஸ் புரிஞ்சுக்கோங்க. எல்லா சூழலும் சரியாக இருந்து நாம் இப்படியே ஒரு நிலைப்பாடு தான், எல்லாரோட நிலைப்பாடுமே இதுதான். நல்ல ஒரு இதில் இருக்கணும், அப்படியே எல்லாம் கரெக்டாக நடந்துடணும், அப்படியே லைஃப் சூப்பராக போயிடணும் அப்படின்ட்டு. அப்படி ஒரு அது இல்லை டிசைன். நாம் அதை நல்லா புரிஞ்சுக்கணும். ஏதோ ஒரு அறியாமை, ஏதோ ஒரு பிழை, ஏதோ ஒரு தவறான புரிதல் எனக்குள்ளே இருக்குது. அதை நான் உயர்த்திக்கிறதுக்கும் அதை நான் மாற்றிக்கிறதுக்கும் தான் நான் இங்கே வந்திருக்கேன். புரியுதுங்களா? ஆக்சுவலி அதை உயர்த்திக்கிறதுக்கு இல்லை, அறியாமையெல்லாம் உயர்த்திக்கிறதுக்கு இல்லை, இந்த மாதிரியான ஒரு புரிதல், தவறான புரிதலை மாற்றிக்கிறதுக்காகவும், ஏதோ ஒரு அறியாமை எனக்குள்ளே இருக்குது, அதை நான் திருத்திக்கிறதுக்காகவும் போக்கிக்கிறதுக்காகவும் தான் இந்த பிறவியும் இந்த வாழ்க்கையும் சூழலுன்றது நமக்கு அமைக்கப்பட்டுள்ளது. புரியுதுங்களா? இதெல்லாம் கடந்து நம்ம ஒரு உயர்நிலைக்கு போகணும். அதுக்காக தான் நம்ம இங்கே வந்திருக்கோம். ஸோ அப்படி இருக்கிறப்போ நாம் என்ன இங்கே வந்துட்டு உடனே நினைக்கிறோம், எல்லாம் இங்கே கரெக்டாக நடந்துடணும், அப்படியே எல்லாம் சுகமாக சிறப்பாக இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறோம். அப்படி சுகமாக சிறப்பாக இருந்ததுன்னா நம்ம அடுத்த கட்ட லெவலுக்கே போக மாட்டோம். அப்படி எல்லாமே சரி, அப்போது இது துன்பம் தான் டிசைனா இந்த உலகத்துலன்னா அதுவும் கிடையாது. ஸோ அது எல்லாமே நாம் தேடிக்கினது தான். புரியுதுங்களா? நம்ம தேடிக்கினது தான் நமக்கு நிகழுது. நம்மளுடைய பிழையினால தான் இது நிகழுதுன்னு நம்ம பார்க்காம, ஏதோ நான் ஒழுங்காக இருக்கேன், நான் 100% சரியாக இருக்கேன், அப்படி இருந்தும் ஏன் இப்படி வெளியில் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நடக்குது அப்படின்னு நினைக்கிறோம் பார்த்தீங்களா? அதுதான் பிழையே. பிழையே நாம தாயா, நமக்குள்ளே தாயா இருக்குது. அந்த அறியாமை தாயா, அந்த ஆணவம் தாயா. நான் 100% சூப்பராக இருக்கேன்ற அந்த ஒரு இது இருக்குது பார்த்தியா? சூப்பராக இருக்குன்றத விட நான் 100% கரெக்டாக இருக்கேன், என் மேலே என்ன பிழை இருக்குது, நான் என்ன பண்ணேன், நான் என்ன அப்படி பண்ணிட்டேன் அப்படின்னு கேட்குறான். ஒருத்தன் கேட்குறான், நான் என்ன அப்படி துன்பம் பண்ணிட்டேன், நான் என்ன அப்படி கஷ்டம் பண்ணிட்டேன், எனக்கு இப்படி வருது. அது தன்னைத்தானே ஆராய்ஞ்சாதான் அதனோட இது நமக்கு தெரிய வரும். இப்படி நான் என்ன பண்ணிட்டேன் அப்படின்ற அந்த கேட்குற அந்த வாய்கள்லாம் இருக்கே, அந்த வாய்கள்லாம் அப்படி சொல்கிறவர்களுடைய வாய் கொண்டவர்கள்லாம் கொஞ்சம் தன்னைத்தானே அனலைஸ் பண்ணி பாருங்கள். சூழலின் பொழுது நம்மளுடைய செயல்பாடுகள் எப்படி இருக்குன்றது நமக்கே தெரிய வரும். எப்படி சொல்கிறேன்னா, நாமளே அவ்வளோ பயங்கரமாக, அதாவது நம்ம எவ்வளோ ஒழுக்கமாக இருக்கோம், நேர்மையாக இருக்கோம்னு சொல்லுவோம். ஆனால் அந்த சமயத்தில் நாமளே எப்படி நாம் நினச்சிட்ருக்கோமோ அதுக்கு மாறாக தான் பேசுவோம், அதுக்கு மாறாக தான் நடப்போம், பண்ணுவோம். அது எப்போனா நம்மளை கவனிச்சா நமக்கு தெரிய வரும். ஆனால் நம்ம என்ன சொல்லுவோம்னா, நான் அவ்வளோ இதுவாக பேசிட்டேன், அவன் அவ்வளோ பேசுவான், அவன் அவ்வளோ இதுவாக பண்ணுறான், நான் அவ்வளோ இதுவாக பண்ணிட்டேன், அதில் கொஞ்சம் கம்மியானதாக நான் பண்ணேன் அப்படின்னு சொல்லுவோம். புரியுதுங்களா? அப்போது எப்படி இருந்தாலும் நீயும் அதே தப்பை தானே பண்ணுற, நீயும் அது பண்ணுறல, அதை அக்செப்ட் பண்ணிக்காமல் நான் எந்த தப்பும் அந்த அளவுக்கான தப்புலாம் நான் பண்ணலை அப்படின்ட்டு சொன்னால் தப்பு தான்ப்பா, குறை தான். எப்படி இருந்தாலும் நெற்றிக்கண் திறப்பினும் குற்றம் குற்றம் தான். அது சின்னதாக நீ பண்ணாலும் பெருசாக பண்ணாலும் ஒரே கேட்டகரிக்குள்ளே தான் இங்கே அடக்கப்படும். சரி, ஒரு கொஞ்சம் இதுவாக பண்ணிட்டாருலாம் இல்லை, ஆனால் அவ்வளோ இதுவாக நாம் பிழைகள்லாம் பண்ணி இருந்தாலும், அப்போ பிழைகள்லாம் பண்ணி இருந்தும் நமக்கான சூழல் வாழ்க்கைலாம் துன்பமாக தான் அமையணும் மொத்தமாகவே. ஆனால் அப்படி அமையாமல்
நமக்கு இடையிடையில் கொஞ்சம் இன்பங்களும் கிடைக்குதுன்னா அதுக்கு மெயின் ரீசன் அது என்ன சொல்கிறது, இறைவனினுடைய கருணைன்னு தான் நான் சொல்லுவேன் உண்மையாக சொல்ல போனால். ஏன்னா ரொம்ப துன்பமே வச்சு அதாவது இது நான் எதை சொல்கிறேன்னா, நம்ம செஞ்ச கர்மாவின்படி தான் மொத்தமே அமையும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நம்ம பண்ணதெல்லாம் அறியாமையில் பண்ணது பூராவே அவ்வளோ சேர்த்து வச்சுருக்கோம். அப்படி பார்த்தா ஃபுல்லாகவே கஷ்டத்தில் தான் போகணும். ஆனால் அப்படி போகாமல் நம்மளை கொஞ்சம் ஒரு இதுலேயே ஒரு நல்ல இதையும் நடுவில் கொடுத்து இளைப்பாற விடாமல் வைக்கிறது தான் திருவருளின் செயலுன்னு நான் சொல்லுவேன். ஏன்னா பிழையே தான் நான் எல்லா மெய்யடியார்களும் இதுவும் சொல்கிறது எல்லாமே அதுதான், பிழை செய்வதே பிழப்பென கொண்டேன் நான் அப்படின்னு தான் சொல்கிறாங்க. ஸோ அப்படி இருந்தும் அதை திருத்தி என்னை பொறுத்து எனக்குள் இருக்கிறியே அப்படின்னு தான் இறைவனை பார்த்து சொல்கிறாங்க. ஸோ அந்த மாதிரி அதெல்லாம் எப்போ தெரிய வரும்னா, தன்னை அறிதலின் போது தான் தெரிய வரும். நம்மளை நாமளே கவனிக்க தான் அது நமக்கு புரிய வரும், நாம் எவ்வளோ பெரிய ஒரு கிரிமினல் மைண்டு கொண்டவர்கள் அப்படின்ட்டு. உண்மை அதுதான். என்ன நான் கவனிக்கும் போது எனக்கு தெரிய வந்தது அதுதான். ஸோ அதனால தான் சொல்கிறேன். அது மட்டும் இல்லாமல் ஒன்று கேட்போம் நம்மளுக்கு நாமே, அவ்வளோ நான் ஒழுக்கமாக நேர்மையாக இருக்கேனே எனக்கு ஏன் இப்படி நடக்குதுன்ட்டு முக்கால்வாசியோடைய புலம்பல் இதுவாக தான் இருக்குது. அவ்வளோ ஒழுக்கமாக நேர்மையாக இருக்கிற உனக்கு ஏன் பிறப்பு வந்தது, அதை சொல்லு, அதுக்கு நீ பதில் சொல்லு, அதை நீ கேளு உனக்குள்ள. அவ்வளோ ஒழுக்கமாக நேர்மையாக இருக்கிறவங்களுக்கு பிறவின்றதே வராது. அதுதானே இங்கே விஷயம், டிசைனே அதுதானே. அப்போ ஏதோ ஒரு பிழை இருக்குல்ல, ஏதோ ஒன்று மாற்றிக்க வேண்டியது இருக்குல்ல. ஸோ அதை பாரு, அதை புரிஞ்சுக்கோ. ஸோ அதை தான் நம்ம தெரிஞ்சுக்கணும். இங்கே என்ன பிரச்சனைனா, இப்போ பிழை இருக்கிறது பிரச்சனை இல்லை, பிழை பண்ணிட்ட அதுவே ஒரு குற்றம் இதுவாக தான் இருந்தது. ஆனால் குற்றமும் குணமென பொறுப்பவன் இறைவன். அதனால தான் நமக்கு என்ன வருதுன்னா, ஒரு இதுலேயும் மீண்டும் அதை திருத்திக்கிறதுக்கான ஒரு வாழ்க்கையும் இதுவும் வழியும் வழங்கப்படுது. ஸோ அப்படி இருக்கிறப்போ அந்த குற்றம் இருக்கிறது கூட இப்போ பிரச்சனை இல்லைப்பா, அந்த குற்றத்தை ஒத்துக்காமல் இருப்போம் பார்த்தியா, அதுதான் பிரச்சனை, அதுதான் ஆணவம். அதை அனலைஸ் பண்ண, நம்மளை நாம் கவனிக்க, தன்னை அறிய அது தெரிய வரும். புரியுதுங்களா? ஸோ அப்போ இந்த உலகத்தில் நம்ம வந்தது இது எல்லாத்தையும் புரிஞ்சு நம்மளை திருத்தி மேல்நிலைக்கு போகிறதுக்கு தான். புரியுதுங்களா? அப்போ இங்கே எல்லாமே கம்ஃபர்ட்டாக வேணும்னு நம்ம கேட்டு ஒருவேளை கம்ஃபர்ட்டாகவே நமக்கு கொடுத்துட்டா, இறைவன் அமைச்சு கொடுத்துட்டா, எல்லாம் காலமே நமக்கு கொடுத்துட்டா, அட் த எண்ட் ஆஃப் த இதில் நமக்கு என்ன தோணுன்னா, எல்லா ஆன்மாக்களும் அதாவது இங்கே கஷ்டப்பட்டு சில ஆன்மாக்கள் முன்னேறி போயிருக்கோம், நாம் கம்ஃபர்ட்டாக இருக்கோம், ஆனால் அதுங்க கஷ்டப்பட்டுருக்கோம். ஆனால் அட் தி எண்டில் பார்த்தா கஷ்டப்பட்ட ஆன்மாவுக்கு ஒரு பக்குவம் அது மேல்நிலைக்கு உயர்நிலைக்கு போயிருக்கும். நாம் பார்த்தா இதுக்கு முன்னாடி எந்த ஸ்டேஜுக்கு முன்னாடி இருந்து இந்த பிறவி எடுத்து வந்தோமோ அதே ஸ்டேஜில் தான் உட்காந்துன்னு இருப்போம். அப்போ நம்ம கேட்போம், அப்போ நம்ம யார்கிட்ட போய் முறையிட முடியும்? ஏன் நான் ஏன் முன்னேறலைன்னா, நீ ஏன் முன்னேறலைன்னா நீ அதை அனுபவிக்கிறதுலாம் வேணான்னு சொல்லிட்ட. ஸோ அதனால் நீ அடுத்த கட்டத்துக்கு போகாமல் எங்கே நீ இருந்தியோ அதே நிலைமையில் தான் நீ இருப்ப அப்படின்னு சொன்னால் நீங்கள் ஏற்றுப்பீங்களா? நான் தான் அப்படி சொன்னேன்னா நீ எனக்கு இதை புரிய வச்சு அடுத்த கட்ட லெவலுக்கு கூட்டு போயிருக்கோம் நம்ம. இப்போ பாரு, ஏன்னா இந்த பிறவி இந்த இதெல்லாம் உண்மை கிடையாது, அநித்தியம், நித்தியம் கிடையாது. ஓகேங்களா? இது எல்லாமே டெம்பரவரி. இந்த பிறவி, இந்த வாழ்க்கை, இந்த இது எல்லாம். ஸோ அப்போ இந்த டெம்பரவரின்னு தெரிஞ்சுக்கிட்டு இந்த டெம்பரவரியில் நம்ம எதை பிடிச்சி பர்மனெண்ட்டாக நம்ம செட்டில் ஆகிறதுக்கு என்ன பண்ணணுமோ அதில் தான் நம்மளுடைய இது இருக்கணும். புரியுதுங்களா? பர்மனெண்ட்டாக, அந்த வார்த்தை ரொம்ப முக்கியம், நிரந்தரமான நித்திய பேர் வாழ்வு பெறுவதற்கு என்ன பண்ணணுன்றதில் இருக்கணும். இந்த டெம்பரவரியே போதும்ப்பா, நல்லா தான் இருக்குது, இந்த டெம்பரவரியே நான் ஏற்றுக்கிறேன் அப்படின்ட்டு ஏதோ தியாக உணர்வோடு இல்லை ஏதோ ஒரு ஞான புரிதலோடு பேசுகிறேன்ட்டுலாம் பேசின்னு இருக்கக்கூடாதுங்க. இந்த இதுலேயே எனக்கு போதும், வாழ்கிறது கொஞ்ச காலம், இருந்துட்டு போவோமே அப்படின்ற இந்த மாதிரி வார்த்தைகள்லாம் கேட்கும்போது தான் உள்ளே இருந்து வருது, அப்படியே என்ன சொல்கிறது, ஆத்திரங்கள் வருது. மக்களே எவ்வளோ அறியாமையில் இருக்கான். அதை சொல்கிறவன் ஏதோ ஒரு புரிதல்லேருந்து நான் அதை சொல்கிற மாதிரி அவன் சொல்லுவான் பார்த்தீங்களா, அதை கேட்கும்போது அவன் இன்னும் பயங்கரமாக இருக்கும் நான் சொல்கிறது. ஸோ அப்போ இந்த மாதிரியான நம்ம வாழ்க்கையில் வர கஷ்டங்களும் இடர்பாடுகளும் நஷ்டங்களும் இந்த மாதிரியான நம்பிக்கை துரோகங்களும் இது எல்லாமே எதை குறிக்குது? அநித்தியம் அப்படின்றத நமக்கு இண்டிகேஷன் பண்ணுது. ஏய் நீ மாற்றிக்கோ, இதெல்லாம் இது பண்ணிகிட்டு இருக்காத, இதில் முழுகிடாத, இது எல்லாமே நீ இதாகிட்டனா இது கிடையாது, நீ ஒரு நித்தியத்தை தேடி ஒரு உயர்வை தேடி இங்கே வந்திருக்க, அதில் கான்சன்ட்ரேட் பண்ணு அப்படின்றத நமக்கு தெரிவிக்கிறதுக்காக தான் இந்த மாதிரியான நிகழ்வுகள்லாம் நம்ம வாழ்க்கையில் நடக்குது. இந்த சோகம், துக்கம், கஷ்டம், அப்புறம் இந்த மாதிரியான துரோகம், இது எல்லாமே. புரியுதுங்களா? நீ ஏதோ ஒன்றுத்த நித்தியம்னு சொல்லிட்டு நம்புற, அது நித்தியம் கிடையாது. அப்போது எது நித்தியம் அப்படிங்கிறத பாரு, அப்படின்றத நம்ம தேடணும். எது நித்தியம் அப்படின்னு பார்த்தா இறைவன் ஒருவன் தான் நித்தியம்.
அவன் தான் எக்காலத்திலும் எப்போவுமே இருக்கிறவன். புரியுதுங்களா? அதில் எந்த வித மாற்றமே இல்லை. ஹீ இஸ் த எட்டர்னலி எக்ஸிஸ்ட். ஸோ அதனால் நித்தியமான ஒரு பொருள் மீது நம்ம இது வச்சா அதை சார்ந்தோன்னா நித்தியமாக நம்மளால் இருக்க முடியும். ப்ளஸ் நமக்கு இந்த மாதிரியான இந்த மாதிரியான இடர்பாடுகள்லாம் நமக்கு வராது, கஷ்டங்கள் இது எல்லாமே. ஸோ ஆனால் அநித்தியமான ஒன்றுத்துக்கு மேலே நம்ம விருப்பப்பட்டால் இந்த மாதிரி, அதாவது மெட்டீரியலான ஒரு பொருள் மேலே நம்ம விருப்பப்பட்டு போனால், ஏன்னா கஷ்டங்கள் வரதான் செய்யும், துன்பங்கள் வரதான் செய்யும், மன குமுறல்கள் மன முறிவுகள்லாம் வரதான் செய்யும். ஏன்னா அதெல்லாம் மெட்டீரியல் எல்லாமே மாறக்கூடியது. மாறாத தன்மை உடையது எது, அதே சமயம் என்னைக்கும் நிலைத்த ஒரு தன்மை உடையது எது அப்படின்ட்டு இந்த 2 கேட்டகரிக்குள்ள அடங்குற ஒரே ஆள் இறை மெய்ப்பொருள் மட்டும்தான். ஸோ அதனால் அந்த இறைப்பொருள் மீது நம்மளுடைய ஒரு நம்பிக்கையும் தெளிவையும் அன்பையும் வச்சோம்னா அதில் அப்போ நமக்கு இந்த மாதிரியான நம்பிக்கை துரோகத்தெல்லாம் நமக்கு ஒன்றுமே விஷயமே ஆகாது. அதாவது எப்படின்னா, நீ எனக்கு இவ்வளோ பண்ணுற, நீ எனக்கு இந்த அளவில் பண்ணுற, இதுவே எனக்கு போதாதா? உன்னை நினைக்கிறேன், ஒரு இன்பம் கிடைக்குது. உன்னை நினைக்க எனக்கு இன்பம் கிடைச்சிட்டே இருக்குது. இதை தாண்டி எனக்குன்னா வேறு என்ன வேணும்? யார் எனக்கு வேணும்? நீ தான் எனக்கு அப்பத்துலேருந்து இப்போ வரைக்கும் துணையாக இருக்க, இனியும் துணையாக இருக்க போகிற அப்படின்ற அந்த ஒரு புரிதல்லாம் வந்துட்டதுக்கப்புறம் நம்ம யாரை சார்ந்து இயங்கணும் சொல்லுங்கள்? அப்படியே நம்ம திறந்துட்டு போகிறோம், இல்லை அப்படியே விட்டுட்டு போகணுன்றதுலாம் அவசியம் இல்லை. இப்போது ஒருத்தங்களுடைய ஒரு செயல்களினுடைய மாற்றங்கள், அவர்களுடைய நடவடிக்கையினுடைய மாற்றங்கள் நமக்கு கஷ்டத்தை கொடுக்குதுல்ல, இந்த மாதிரி துக்கத்தில், உறவுகளில் சொல்கிறேன், ரிலேஷன்ஷிப்பில், அந்த மாதிரியான இதெல்லாம் நமக்கு அப்போ வராது. அவன் மாறுறானா, மாறிக்கிட்டோம். மாறுவது தானே மனுஷனோட இயல்பு, மனதனோட இயல்பு. ஸோ அப்படி இருக்கிறப்போ அவன் அவனையே அறியாமல், தன்னையே அறியாமல் ஒருத்தன் தான் எந்த நிலையில் இருக்க, நிலைப்பாடில் இல்லாமல் இருக்கான்னு தெரியாமலே மாறிக்கிட்டே இருக்கிறான். ஓகேங்களா? ஸோ அப்போது அதுதான் இயல்பு, அந்த மாதிரி தான் இருக்கிறது. தன்னை அறியாமல் இருந்தால் இப்படி தான் மாறிக்கிட்டே இருப்பாங்க நிறைய பேர். ஸோ அந்த டிசைன்லாம் நமக்கு புரிய வரும். ஸோ அப்போது இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நடக்க தானே செய்யும் அப்படின்ற அந்த ஒரு இயல்புத்தன்மையை நம்மளால் ஏற்றுக்க முடியும், அதை கடந்தும் போக முடியும். அப்போ மாறாத ஒரு தன்மைக்கிட்ட நாம் சேரும்பொழுது தான் இதனோட புரிதல் நமக்கு வரும். ஏன்னா இறைவனன்றது ஞானப்பொருள். ஸோ அது கூட நாம் அதை நாம் சார நமக்கும் ஞானன்றது தானாக வரும். ஸோ அப்போ நமக்கு இந்த மாதிரி புரிதல்கள்லாம் வர இந்த மாதிரி மெட்டீரியல்லையும் இந்த மாதிரி ரிலேஷன்ஷிப்லேயும் வர பாதிப்புகள்லாம் நமக்கு பெருசாகவே தெரியாது. ப்ளஸ் அதனால் பாதிப்பே அடைய தேவையில்லைன்றது நமக்கு புரிய வரும். ஏன்னா எனக்கு ஒரு கம்பெனிக்கு ஆள் இருக்காங்க, இல்லைன்னா பரவாயில்ல, அது இறைவன். ஓகேவா? அதே சமயம் ஏதோ ஒன்று பொருள் அளவில் ஏதோ ஒன்று நஷ்டமாயிடுச்சு, இதாகிடுச்சுன்னா அதுக்கும் எனக்கு பிரச்சனை இல்லை. அதை கொடுத்ததும் இறைவன் தான். இனி எனக்கு எதுக்கு தேவையோ அதை சிறப்பாக கொடுக்க போகிறதும் அவன் தான். ஸோ அதனால் அதை பற்றி நான் எதுக்கு கவலைப்பட்டுப்பானேன்? தடுப்பதும் தடை தீர்த்து கொடுப்பதும் எல்லாம் அவன் தான். புரியுதுங்களா? அதனால் அதில் எந்த வித மாற்றமும் இல்லை. அது ஏன் அதை அவர் பண்ணுவார்? 100% நமக்கு அவர் நன்மையே நினைக்கிற ஒரு மனுஷன்றது எப்போ நமக்கு அனுபவத்தில் நாம் பார்க்குறோமோ, அதை தெரிஞ்சுக்கிறோமோ, அப்போ தான் நமக்கு இந்த ஒரு புரிதல், இந்த ஒரு இதெல்லாம் வரும். இப்போ நீங்கள் கேட்டு போகிறீங்க, இது பண்ணுறீங்க, இதெல்லாம் ஒரு தகவல் தான். அதை நீங்கள் எப்போ விட்னஸ் பண்ணி அனலைஸ் பண்ணி பார்க்குறீங்களோ உங்கள் லைஃப்பை, அப்போ தான் உங்களுக்கு இந்த இது வரும். நான் பார்த்துட்டேன், எனக்கு நல்லா தெரிய வருது. ஸோ அந்த ஒரு இதில் தான் நான் சொல்லிக்கிட்டு இருக்கேன். ஸோ இந்த ஒரு இது எப்படி எனக்கு வந்தது நான் சொல்கிறேன்னா, மெயின் ரீசன் நான் விட்னஸ் பண்ணதால். ஸோ அப்போது நீங்கள் அதை பாருங்கள், உங்களுக்கு நிச்சயமாக தெரிய வரும். ஏன்னா நடக்காமலாம் இல்லை. இறைவனன்றது அவர் சொல்லிக்க மாட்டார், இங்கே பாரு நான் உனக்கு இவ்வளோ பண்ணுறேன் பற்றியா, இங்கே பற்றியா நான் உனக்கு இதெல்லாம் செய்கிறேன், என்ன மறந்துடாத, என்ன ஞாபகம் வச்சுக்கோ, அப்படிலாம் சொல்ல மாட்டார் அவர். புரியுதுங்களா? ஆனால் அப்படி சொல்கிற கடவுளர்களும் இருக்காங்க. ஆனால் அதெல்லாம் கடவுளர், அதாவது வெளியில் இருக்கிற உருவக்கடவுள், அதெல்லாம் வேறு. புரியுதுங்களா? அதெல்லாம் தன்னை வெளிப்படுத்தி தன்னுடைய அருமை பெருமையெல்லாம் காட்டிக்கும். ப்ளஸ் என்னை பற்றி கொஞ்சம் பேசு, புகழ்ந்து பாடுன்னு சொல்லிக்கும். ஆனால் உண்மை கடவுள்ன்றது எல்லாருக்குள்ளேயும் இருக்கிற அந்த ஒரு மெய்ப்பொருள் தன்னை வெளிப்படுத்திக்காது. அவனா என்னைக்கு புரிஞ்சுக்கிறானோ அன்றைக்கி புரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னு அமைதியாக நிற்கும். வேறு எவனோ தன்னை கடவுள் அப்படின்னு காட்டிக்கிறானே இந்த உலகத்தில், அதெல்லாம் ஏன் இறைவன் தடுக்கலைன்னா, இருந்துட்டு போட்டோம், அதுவும் நம்ம குழந்தை தான், பண்ணிக்கிட்டு போட்டோம் அப்படின்ட்டு விட்டுறாரு. ஓகேங்களா? ஸோ அந்த மாதிரி தான் அவரோட தன்மை. தன்னுடைய ஒரு நிலைப்பாடை, தன்னுடைய ஒரு பதவியை ஒருத்தன் பிடுங்கி ஏமாற்றி பட்டாலும் அவர் எடுத்துக்கிட்டோம், நம்ம குழந்தை தானேன்னு இருப்பார். ஸோ அப்படிப்பட்ட ஒரு கடவுள் தான் உண்மையான கடவுள். அந்த கடவுள் நமக்குள்ள இருக்காரு. அதை நம்ம உணர வேண்டியதான் நம்ம வேலை. ஸோ அதை நாம் பண்ணி அதில் தான் நம்மளுடைய கவனத்தை செலுத்தி, இது நம்ம போனால் இந்த உலக விஷயங்கள் இது எல்லாத்த பற்றின
ஒரு புரிதல் நமக்கு கிடைக்கும். ப்ளஸ் இன்னும் இதை தாண்டின அதாவது புரிஞ்சிட்டா நம்ம இதெல்லாம் விட்டு போகிறது விஷயம் இல்லை, விட்டுடுவோன்னு சொல்ல வரல, புரியுதுங்களா? இதை பயன்படுத்திக்கிட்டே நம்ம அனுபவமும் பெறுவோம், தெளிவும் பெறுவோம், புரியுதுங்களா? அப்போ நம்மளுடைய வே ஆஃப் அப்ரோச்சிங், அதை வே ஆஃப் யூஸ் பண்ணுற அந்த முறை, அது எல்லாமே மாற ஆரம்பிக்கும், புரியுதுங்களா? அப்படி இருந்து தான் நம்ம ஒவ்வொரு விஷயத்தையும் பார்க்கணும், பயன்படுத்தணும், அணுகணும். ஆனால் அப்படி இல்லாமல் இப்போது இந்த உலக பொருட்களே தான் மெய்யானதுன்னு பார்த்துக்கிட்டு அதுக்காக நம்மளுடைய எண்ணங்களையும் சிந்தனைகளையும் செயல்பாடுகளையும் பிராணனையும் நம்ம கொடுத்து வாழ்ந்து நாமளும் அநித்தியமாக தான் போயிட்டுருக்கோம், புரியுதுங்களா? அதை புரிஞ்சுக்கிட்டு, அதாவது நித்தியத்தை புரிஞ்சுக்கிட்டு அநித்தியத்தை போதுமான அளவு பயன்படுத்திக்கிட்டு இந்த பக்கம் போகிறது தான், நித்தியத்தை நோக்கி போகிறது தான் ஒரே வழி. அதுதான் நம்ம செய்யணும், சரிங்களா? அதன்படி பாருங்கள், உறவுலையும் சரி பொருள்லையும் சரி. அப்புறம் அந்த செல்ஃப் லவ் எப்படி பண்ணுறதுன்னு நீங்கள் கேட்டீங்க. அந்த செல்ஃப் லவ்வுக்கான விடையும் ஒன்று தான் அடுத்த கேள்வியில். இது 2வது கேள்வி. அதுக்கு பதில் என்னென்னா, செல்ஃப் லவ்வுக்கு நம்மளை நாம் விரும்பணும், ஓகேவா? அதுக்கு நம்ம ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும்னா, நம்மளை நாம் தெரிஞ்சுக்கணும். நாம் யார், நம்மளுடைய கெப்பாசிட்டி எவ்வளவு அப்படின்றத பார்க்கும்போது தெரிஞ்சுக்கும்போது விட்னஸ் பண்ணணும். அதுக்கு நம்மளை நாமளே ஒரு 3வது மனுஷனா. ஸோ அப்படி விட்னஸ் பண்ண தெரிய வர நமக்கும் மீறின ஒன்று நமக்குள்ளே இருக்குது, அது நமக்கு சமயத்தின் பொழுது உதவுது அப்படின்றது நமக்கு தெரிய வரும், ஓகேங்களா? அது வேறு யாரும் இல்லை, இறைவன் தான். ஸோ அப்போ இறைவனுக்கு மீது ஒரு அன்பு உணர்வு வரும், ஒரு நன்றி உணர்வு வரும். ஸோ அந்த நன்றி உணர்வு அன்பாக கன்வெர்ட் ஆகி அந்த அன்பு இன்னும் அடுத்த கட்ட லெவலில் போக போக நமக்கு எப்படி சொல்கிறது, நம்மளையே நாம் நேசிக்க ஆரம்பிப்போம். ஏன்னா இறைவன் நமக்குள்ள தானே இருக்காரு, அதனால், புரியுதுங்களா? இறைவனை நேசிக்கிறது இங்கே தான் கொண்டு போவோம். அது ஒரு செல்ஃப் லவ்ன்றது இப்படி தான் போகும். இதுதான் தன்னை காதலித்தல். அதுதான் திருமூலர் எப்படி சொல்லுவார்னா, தனக்குள்ளே இருக்கிற இவனை தான் அறிஞ்ச பின் தன்னையே தான் அர்ச்சித்தேனே அப்படின்னுவார், புரியுதுங்களா? தனக்குள்ளே இருக்கிற தலைவனை நான் அறிந்த பிறகு தன்னை தானே அர்ச்சித்தேனே. அர்ச்சித்தல்னா என்னது? அர்ச்சனை செய்தல், பூஜை பண்ணுதல். ஸோ அப்போது தன்னை தானே அர்ச்சித்தேனேன்னா அப்போ என்னை நானே பூஜை பண்ணிக்கினேன் அப்படின்னு அவர் சொல்கிறாருன்னா, அப்போ அவரே பூஜை பண்ணிக்கினார்னா அப்படி இல்லை. அவர் பூஜை பண்ணிக்கினாருன்ற மீன்ஸ் அவருக்குள்ள இறை இருக்கு அப்படின்றத அவர் உணர்ந்ததால தன்னை தானே அவரே அர்ச்சிக்கிறேன் அப்படின்னு அவர் சொல்றாரு, புரியுதுங்களா? இதுதான் விஷயம். இப்படிதான் நம்ம செல்ஃப் லவ் இது எல்லாத்துக்குமே போகணும், புரியுதுங்களா? ஓகே, இதுதான் நீங்க கேட்ட கேள்விக்கான பதில். நன்றி.